ஒரே நாளில் 2 படங்கள் ரிலீஸ். தவித்து போன நடிகர் திலகம். கடைசியில் நடந்தது என்ன? வாங்க வீடியோவை முழுமையா பார்க்கலாம். 66களில் மிக அதிகமான படங்களை நடித்து வந்தார் சிவாஜி. ஒரு நேரத்தில் அவரின் 2 படங்களும் வெளியாகும். சில சமயம் 2 படமுமே நல்ல வசூல் சாதனை பெறும். சில சமயம் ஒரு படம் மட்டும் அதிக வசூலை பெற்றுள்ளது. இப்படி பல முறை நடந்துள்ளது. இப்போது நடிகர்களின் கையில் சினிமா இருப்பது போல் அப்போது இல்லை. இயக்குனர்கள், தயாரிப்பாளர்களும் முக்கிய முடிவு எடுப்பார்கள். குறிப்பாக படத்தின் கதை, தலைப்பு, பெயர், ஹீரோ, ஹீரோயினி, ரிலீஸ் தேதி என எல்லாவற்றையும் அவர்கள்தான் முடிவு செய்வார்கள். நடிகர்கள் அதில் தலையிட முடியாது. நடிகர்களின் வேலை நடிப்பது மட்டும்தான். 60களில் தமிழ் திரையுலகில் புதிய கதையம்சம் கொண்ட பல திரைப்படங்களை இயக்கியவர் ஸ்ரீதர். நாடக பாணியில் உச்சரிப்பை கொண்டிருந்த சினிமாவில் சாதாரணமாக பேசும் வழக்கத்தை கொண்டு வந்தவர் ஸ்ரீதர் தான். நெஞ்சில் ஒரு ஆலயம் என சீரியல் பாடமும் எழுதப்பட்டார். காதலிக்க நேரமில்லை என காமெடி படமும் எடுப்பார். சிவாஜி கணேசன், KR விஜயா வைத்து எடுத்த படம்தான் ஊட்டி வரை உறவு. இந்த படத்தின் பெரும்பாலும் காட்சிகளை ஊட்டியிலே எடுத்தார் ஸ்ரீதர். இந்த படத்திற்கு அருமையான பாடல்களை அமைத்து கொடுத்தார் MS விஸ்வநாதன். தீபாவளி பண்டிகை அன்று வெளியிட்ட படம்தான் ஊட்டி வரை உறவு. இரண்டாவது படத்தின் தலைப்பு இரு மலர்கள். கருப்பு வெள்ளை படம் என்பதால் அந்த படம் அடுத்த வாரம் வெளியிடலாம் என திரையரங்குகள் முடிவு செய்தது. ஆனால் இயக்குனர் ஒத்துக்கொள்ளாததால் அந்த படமும் ஒரே நாளில் வெளியிடப்பட்டது. இந்த படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்னுட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.